உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே ப்ரெடிக்ஷனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குரு பெயர்ச்சி பலன்களை நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் வழங்க இருக்கிறார்கள். அதை நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே நாளை காலை 11:30 மணிக்கு நேரலையில் நாம் பார்க்க போகிறோம். நேரலையில் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அந்த குரு பயிற்சி பலனில் உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள். அதற்காக நாம் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரம் கொரோனா குறிச்சில் ஒவ்வொரு வருஷம் நம்ம பண்ணுறோம். இந்த வருஷம் எப்படி இருக்கிறத பார்ப்போம். அகஸ்தியர் சொல்வார். நான் அதுக்கோசரம் வெயிட் பண்ணுங்கள். நேரடியாகவே பண்ணிவிடுவோம். அந்த குரு பயிற்சி பலனுக்காக நம்முடைய விவேஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு குரு பயிற்சி பலன் 24, 25 நடக்குது. அதுக்கு உங்களுடைய கணிப்புகளை கண்டிப்பாக சார் நாளைக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாருக்கும் கொரோனா ரசிகர்களுக்கும் அகஸ்தியர் நாளைக்கு சொல்வார். வணக்கம். நாளை காலையில் 11:30 மணிக்கு நேயர்களே நம்முடைய ரோஜா தமிழ் டிவியில் நேரலையில் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களினுடைய அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் கேட்டும் பார்த்தும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டும் தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் தயாராக இருங்கள். நாளை காலை 11:30 மணிக்கு நேரலையில் பாருங்கள். நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.